ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே, அத்தியாயம் 8. இங்கு சேனாதிபதி வீட்டில் பா ஏன்பா இப்படி என்று கல்யாண் நொந்து போய் கேட்டான். இதுதான் ரவுடிசம், இதுக்கு தான் அவர் பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னார். நீங்கள் அதையே லைவாக அவருக்கு பண்ணி காமிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி அவர் பொண்ணு கொடுப்பார் என்று காமாட்சியும் கேட்டார். ஏன் முன்னாடியே என் மகனுக்கு அவர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சட்டமாக சொல்லுவார், நான் கேட்டுட்டு சும்மா வரணுமா? அவர் பொண்ணுங்க, அவர் சொல்லலாம். இவனும் என் மகன், நான் கேட்காம? பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்? ரவுடின்னு நினைப்பார். என்னால் உங்களுக்கு இவ்வளோ கௌரவ குறைச்சல்னா எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனீங்க? கட்ட பஞ்சாயத்துக்காரர் எகிரினார். மாமா, கௌரவம் கௌரவம்னு பெரிய பேச்சு பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. காமாட்சிக்கு கோபம் வந்து விட்டது. உங்களால் எங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? நீங்கள் தான் எங்கள் கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே. இன்னொரு முறை இப்படி வார்த்தை வந்துச்சு. சரி கண்ணு விடு, ஏதோ கோவம். என்ன கோவம் இருந்தாலும் பார்த்து பேசுங்க மாமா. பொண்ணு கேட்க போன இடத்துல இப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்டால் என்னென்னமோ பேசுகிறீங்க. சரி, உன்கிட்ட பேசினது வேணா தப்பு தான், ஒத்துக்கிறேன். அங்கே பண்ணதும் சரியில்லை தான் மாமா. இல்லை கண்ணு, அதை ஒத்துக்க மாட்டேன். நாளைக்கு அவர் ஃபோன் பண்ணுவார், பண்ணணும். பண்ணலைன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் இதில் தலை கொடுக்காதீங்க என்று வெளியே கிளம்பி விட்டார். அம்மாவும் மகனும் தலை பிடித்து கொண்டனர். தாரணிக்கு மாப்பிள்ளை உறுதி பண்ணிடக்கூடாதுங்கிற அவசரத்தில் நாம் பொண்ணு கேட்டு போனதுக்கு நமக்கு எதிராக திரும்பிடுச்சுமா என்றான் கல்யாண். பார்த்துக்கலாம் கல்யாண், நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் என்று காமாட்சி மகனுக்கு தைரியம் சொல்லி செல்ல கல்யாணின் ஃபோன் ஒலித்தது. கல்யாண் உறுத்தி கொண்டேதான் ஃபோனை எடுத்தான். அதற்கேற்றது போல, உங்களை நம்பினதுக்கு செஞ்சிட்டிங்க இல்லை என்று அஜய் கேட்டான். அஜய், அப்போது நான் முதல்ல நினச்சது சரிதான் இல்லை? அஜய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. என்ன புரிஞ்சுக்கணும்? பொண்ணை பெற்றவர்கிட்ட பொண்ணு கேட்குறேங்கிற பேரில் மிரட்டிட்டு வருவீங்களா? அஜய், அப்பா மிரட்ட எல்லாம் இல்லை, அவர் ஏதோ டென்ஷனில். ஓ, நாளைக்கு ஃபோன் வந்திருக்கணுங்கிறது மிரட்டுறது இல்லையோ? அது உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுங்க என்றான் அவன். அஜய், பொண்ணை பெற்றவர் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருங்க, இப்படி தான் பொண்ணு கேட்பீங்களா? தாரணி மனசில் உங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குன்னு தான் ஹிண்ட்டு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் புத்தியை காமிச்சிட்டிங்கல்ல. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத அஜய். உங்களுக்கு பொண்ணு கொடுக்கவே மாட்டேன்னு நிற்கிறார். தாரணிக்காகன்னு பார்த்து நான் தப்பு பண்ணிட்டேன். அதை சரி செய்ய என்ன செய்யணுமோ அதை செய்வேன். உங்களுக்கு மட்டும் ஆள் இருக்குன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு ஃபோன் வராது, என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று வைத்து விட்டான். இது என்னடா, கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிடுச்சு. தாரணி வீட்டில் இனி எப்படி பேச? அப்பா செய்தது நிச்சயம் அவர்களை பாதித்திருக்கும். என்ன செய்து சரி செய்ய போகிறேன்? தலைமுடியை பித்து கொள்ள தோன்றியது. தாரணி என்ன மனநிலையில் இருப்பாள்? நிச்சயம் கோபமாக இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். பேசாமல் ஆகாது என்று ஃபோன் செய்ய அவள் எடுக்கத்தான் இல்லை. விடியற் காலையில் அஜய் அரியலூர் வந்து சேர பலராம் ஒரு பொட்டு கூட தூங்காமல் ஹாலிலேயே விழுத்திருந்தார். அவரை அப்படி பார்க்கவும் அஜய்க்கு அளவில்லா குற்ற உணர்ச்சி. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணலைன்னா அவர் என்ன பண்ணுவார் அஜய்? எடுத்ததும் இதைதான் கேட்டார் மனிதர். இரவெல்லாம் அதையே யோசித்திருக்கிறார் என்று புரிய, அவர் என்ன பண்ணாலும் நம்மால் ஹேண்டில் பண்ண முடியும் அங்கிள், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றான் அஜய். கல்பனா இவர்களுக்காக காஃபி எடுத்து வந்தார். பலராம் மறுத்துவிட்டார். அங்கே என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன் அஜய் என்றார் பலராம் மிக உறுதியாக. உங்க முடிவுதான் அங்கிள் என்றவன் சில நொடி அமைதிக்கு பிறகு சாரி அங்கிள் என்றான். பலராம் கேள்வியாக பார்க்க பொண்ணு கேட்கது சொன்னதை சொல்லிவிட்டான். என்ன அஜய் இது? அவர் கோபம் கொள்ள அஜயால் பதில் சொல்ல முடியவில்லை. கல்யாணை மட்டும் பார்த்தேன். அவர் அப்பாவை பற்றி யோசிக்கவில்லை. என் தவறுதான். ஸோ அந்த பையன் தாரணி பின்னால் வருது உனக்கு முதல்ல இருந்தே தெரியும் இல்லை என்று கேட்க அஜய் தலையசைத்தான். உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல அஜய். அவங்கள பற்றி தெரிஞ்சும் உன் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நல்ல பதில் தந்துட்ட, நன்றிப்பா என்று எழுந்து சென்று விட்டார். அஜய் குனிந்து தரையை பார்த்து அமர்ந்திருக்க ஜீவிதா அவன் பக்கம் அமர்ந்தாள். அஜு என்று அவன் கை கோர்த்து கொண்டாள்.
அக்காக்கு பிடிச்சதுன்னு தானே நீங்கள் சொன்னீங்க அஜு. அப்புறம் அப்பா ஏன் உங்ககிட்ட கோவப்படணும்? கல்யாண் சீனியர் நல்லவர் தான், அவர் அப்பா தான் மோசம் என்றாள் சின்னவள். அஜய் அமைதியாக அமர்ந்திருந்தான். கல்பனா அவனுக்கு அறை ஒதுக்கி கொடுத்தார். குளித்து வர சங்கர் வந்துவிட்டார். உடன் ஒரு கட்சி வேட்டியும். பலராம்க்கு கட்சி வேட்டியை அறிமுகம் செய்து வைத்தார் சங்கர். ஒன்று விட்ட எம்பி அண்ணா, மினிஸ்டர் கூட நம்ம சொந்தந்தான், பார்த்துக்கலாம் என்றார். தலையசைத்த பலராமுக்குள் பல எண்ணங்கள். இப்படி ஒரு விஷயம் நடப்பது பற்றி தன் சொந்தங்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தார். ஏனெனில் மகளுக்கு வந்திருக்கும் வரன் சொந்தத்தின் மூலம்தான். இதில் மகளுக்கு வேறு அவன் மேல் விருப்பம் இருப்பது போல் தெரிகிறது. அஜய் செய்த வேலையால் சங்கர் தனக்கு துணை நிற்கிறார். இவரை வைத்து இதை சமாளித்து கொள்ளலாம் என்று நினைத்தார். சங்கரின் பலம் பற்றி ஊரில் சென்று பார்த்தபோதுதான் தெரியவே செய்தது. அவர்களின் பங்காளிகள் எல்லாம் அதிகாரத்தில் இருந்ததுடன் பணத்திலும் உயர்ந்து இருந்தனர். ஆட்பலமும் அதிகம். சேனாதிபதியை இவர்களை வைத்துதான் சந்திக்க வேண்டும் என்றிருந்தார். நீங்க வேலை செய்கிற இடம்னு தான் ஆளுங்களை வெளியே நிற்க வச்சிருக்கோம், தேவனா கூப்பிட்டுக்கலாம் என்றார் சங்கர். சரி என்று பலராம் கேட்டுக்கொண்டார். என்ன அஜய் என்று எம்பி அவனிடம் பேசினார். தாரணி இன்று அஜய் சொன்னது போல் அலுவலகம் செல்லவில்லை. பீச்சியில் இருக்க தகவல் வந்துவிட்டது. அஜய், அந்த பொண்ணு ஏன் ஆஃபீஸ் போகல? சேனாதிபதி ஆளுங்க நடமாட்டம் அங்கே இருக்கு என்றார் எம்பி. பலராம் பதட்டம் கொள்ள, ஏன் உடனே டென்ஷன் ஆகுறீங்க? பொண்ணுக்கிட்ட போக முடியாது, ஃப்ரீயா விடுங்க என்றார் எம்பி. அஜய் உடனே தாரணிக்கு அழைக்க, எனக்கு பயமா இருக்கு அஜய் என்றாள் அவள். ஜீவிதா மொபைல் எடுத்துக்கொண்டு அஜயிடம் வந்தாள். கல்யாணுக்கு அஜயை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. மறுவாய்ப்பு அவனுக்கு நிச்சயம் தேவை. அதை அந்த வீட்டில் செய்யக்கூடிய ஒரே ஆள் அஜய் மட்டும்தான். இவனும் விடாமல் அழைக்க அஜய் பிளாக் செய்து விட்டான். கல்யாண் வேறு வழி இல்லாமல் ஜீவிதாவிற்கு அழைத்தான். சின்னவளும் அழைப்பை ஏற்கவில்லை. மெசேஜ் அனுப்பினான். ஒரே ஒரு முறை அஜய் கிட்ட பேச வை ஜீவிமா என்று. தப்பை சரி செய்யணும் ஜீவி என்று விடாமல் அனுப்ப ஜீவிதாவிற்கு பாவமாகி போனது. இங்கு அஜய் அக்காவிடம் பேச பெண் நின்றாள். என்ன பயம்? அவங்க உன்னை நெருங்க முடியாதுன்னு சொன்னேன் தானே என்று தள்ளி வந்து கேட்க ஜீவிதா அக்காவிடம் பேச நினைத்து போனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டாள். ஜீவிதா என்று அஜய் கத்த, ஜீவி என்று அக்கா தேம்பினாள். என்னக்கா, என்ன ஆச்சுக்கா? தங்கை கலங்கி போனாள். தாரணிக்கு என்னவென்று சொல்வது என்று கூட தெரியவில்லை. பேச்சு ஆரம்பிக்காத வரை சரி, ஆரம்பித்து நிற்கும் நிலை வரத்தான் தாரணி மனதில் அதிகம் ஊடுருவ ஆரம்பித்தான் கல்யாண். கிடைக்காது, நடக்காது எனும் பொருள் மேல்தான் சில நேரம் அலாதி பிரியம் பெருகும். அப்படித்தான் தாரணியும் இப்போது இருந்தாள். அவரை எனக்கு இவ்வளோ பிடிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அஜய் என்றால் அவள் கண்ணீருடன். அஜய்க்கு திகைப்பே. தாரணி, விஷயம் சீரியஸாக போயிட்டுருக்கு, இங்கே சூழ்நிலை சரியில்லை, எதுவும் பண்ண முடியாதா அஜய் என்றவளின் கேள்வியில் ஏக்கத்தில், எதிர்பார்ப்பில், அழுகையில் அஜய்க்கு தலை வெடித்தது நிச்சயம். இதற்கு மேலும் தாரணி அவன் வேண்டும் என்று நினைக்கிறாளே, ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக அல்லவா உள்ளது. அப்படி என்ன காதல், அதுவும் சில நாட்களுக்குள். தாரணியின் கண்ணீரில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், தாரணி, அங்கிள் நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு என்றான். எனக்கே என்ன நினைச்சா வெறுப்பா இருக்கு அஜய். அப்பாவை அவர் மிரட்டியும் ஏதாவது மிராக்கல் நடந்துடக்கூடாதான்னு நான் சரியில்லை அஜய் என்று அழுதாள். ஜீவிதா அக்காவின் அழுகையில் தானும் கண்ணீர் விட அஜய் கண்களை இறுக்கமாக மூடி திறந்தான். நான் தப்புன்னு எனக்கே தெரியுது, இவர் வேணான்னு. அப்புறம் வேற வரன்னு எல்லாம் என்னால் யோசிக்க கூட முடியல. ஃப்யூச்சரை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்பாவை அவங்க பண்ணது அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனாலும் நான் என்று அழுக ஜீவிதாவும் கல்யாண் மெசேஜ் பற்றி சொன்னாள். இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாரு அஜய், ஹெல்ப் பண்ண அஜய் ப்ளீஸ். அக்கா, உன்கிட்ட தானே அஜு கேட்க முடியும், ஏதாவது பண்ணுங்க அஜு ப்ளீஸ். அக்கா சீனியர் பாவம் என்று ஜீவியும் அவன் கைப்பிடித்து கேட்டாள். அக்கா தங்கையை பொறுத்தவரை அஜய் அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பான். அப்படித்தான் இத்தனை வருடங்களும் இவன் இருந்துள்ளான். அவர்களின் நம்பிக்கை அஜய். அது அவனுக்கும் புரிய என்ன செய்ய என்று பிரஷர் எடுத்தான்.
அஜயை கவனித்திருந்த சங்கர் என்ன என்று மகனிடம் வந்துவிட்டார். ஜீவிதாவை உள்ளே போக சொல்லியவன், நான் கூப்பிடுறேன் என்றான் தாரிணியிடம். அஜய் அஜய் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா என்றால் அவள் மறுபக்கம் தவிப்புடன். அஜய் மூச்சை இழுத்து விட்டவன், நான் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன் என்று சொல்லி வைத்து விட்டான். சங்கர் கேள்வியாக பார்க்க மகனுக்கு அப்பாவிடம் இது பற்றி பேசவே பயமாக இருந்தது. என்னென்ன சொல்ல அஜய் என்றார் தந்தை. இதை சுமூகமாக முடிக்க முடியுமாப்பா என்று கேட்டான். முடியும் அஜய், மத்தியஸ்தர்கள் 4 பேரை வச்சு இனி நம்ம பொண்ணு பக்கம் அவங்க வரக்கூடாதுன்னு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் என்றார் அவர். அஜய் தலையசைத்து மறுத்தான். சங்கர் அவனை யோசனையாக பார்க்க எம்பியும் இவர்களிடம் வந்துவிட்டார். அப்பாவிடம் சொல்ல முடியாமல், பெரியப்பா என்றான் அவரிடம். இதை நல்லபடியா கல்யாண் அதான் அவரே தாரணிக்கு முடிக்க முடியுமா என்று கேட்டுவிட, என்ன விளையாடுறியா நீ? சங்கர் எகிரியே விட்டார். அஜய் அப்பாவின் கோபத்தில் அமைதியாக, இரு சங்கர், அவன் பேசட்டும் என்ற எம்பி, நீ சொல்லு என்ன திடீர்னு என்று கேட்டார். தாரணி பக்கம் கை காட்ட முடியாமல், கல்யாண் நல்ல மாப்பிள்ள அதான் விட வேண்டான்னு என்று தயங்க, அவனை விட நல்ல மாப்பிள்ளைகளை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன், நீ இப்படியே விடு என்றார் சங்கர் முடிவாக. பெரியப்பா என்று அஜய் அவரைத்தான் பார்த்தான். என்ன அஜய் இது, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. பொண்ணு கேட்க சொன்னா மிரட்டிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு போய் பொண்ணை கொடுக்க சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல என சங்கர் பேச மகன் தலை குனிந்தான். அந்த பொண்ணு கேட்டுச்சா? பெரியப்பா சரியாக கேட்டார். இல்லை என அஜய் மறுக்க, பெரியப்பா சிரித்தவர், ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன முடிவில் இருந்தன்னு எனக்கு தெரியும் அஜய், இப்போ வந்து இப்படி பேசுறேன்னா புரியாம போகாது அஜய் என்றார் அவர். சங்கர் மகனிடம், தாரணிக்கு அந்த பையனை கொஞ்ச நாளாக தான் பிடிக்கும் போலன்னு சொன்ன, இப்போ என்ன வேற மாதிரி இருக்கு என்று கேட்க அஜய் என்ன சொல்ல முடியும்? சங்கருக்கு புரிந்து போனது. இளையவர்களை நினைத்து முகம் சுளித்தார். பொண்ணே ரெடியாக இருக்கும்போது நாம் என்ன பண்ண, இவங்களுக்கு எல்லாம் என்னமோ பண்ணுங்க என்று மகனை எச்சரித்து செல்ல, அங்கிளுக்கு இது தெரிய வேண்டாம்பா என்றான் மகன் அவசரமாக. சங்கர் மகனை முறைத்து செல்ல பெரியப்பாவும் மகனும் என்ன செய்ய என்று பேசினர். அதன்படி அஜய் ஃபோன் எடுத்து கல்யாணுக்கு அழைத்தான். சொல்லு அஜய் என்றான் அவன் பரபரப்பாக. தாரணிக்காக மட்டும்தான் இது கடைசி வாய்ப்பு, நாங்கள் அங்கிளை ரூஃப் கார்டன் கூட்டிகிட்டு வரோம் என்றான். கல்யாணுக்கு இது ஆனந்த அதிர்ச்சி. தேங்க்ஸ் அஜய் என்று அவன் மகிழ்ச்சி கொள்ள, அவரை ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு, எதுவும் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க என்று வைத்து விட்டான். இப்போது பலராமிடம் பேச வேண்டும். அஜய் கெஞ்சுதலாக பெரியப்பாவை பார்த்தான். அவனுக்காக பலராமின் முன் அமர்ந்தவர், இதை பேசி முடிச்சுக்கலாம், தினமும் இதே டென்ஷன்னா கஷ்டம் என்றார். என் பொண்ணை நான் சொந்த ஊருக்கு கூப்பிட்டுக்கிறேன் என்றார் பலராமும். எங்கே இருந்தாலும் செய்ய நினச்சா செஞ்சிடலாம், அதுவும் சொந்த ஊரில் வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் சார், நமக்குள்ளே சுமூகமாக போய்டுறது பெட்டர். நான் அவர்கிட்ட சமரசம் பேச விரும்பலை, நீங்கள் பேச வேண்டாம், அவர் பேசட்டும். என்ன திடீர்னு? பலராம் சந்தேகத்துடன் அஜயை பார்த்தார். நம்ம பிள்ளை லைஃப்க்கு தான் சார் என்றார் எம்பி. பலராம் திடீர் மாற்றத்தை உணர ஆரம்பித்தார். நீ தானே காரணம், உன் ஃப்ரெண்டுக்கு ஃபேவர் பண்ண நினைக்கிறல்ல என்று அஜயிடம் நேராக கேட்க அவன் மௌனித்தான். பலராமுக்கு கோபம் பெருகியது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், நீங்கள் எனக்கு பேசுகிறேன்னு இப்போ பேச்சு மாறுறீங்க, பெரிய மனுஷங்க செய்கிற வேலையா இது என்று கேட்டுவிட அஜய்க்கு அப்பா பெரியப்பாவை பார்க்கவே முடியலை. சங்கர் மகன் மேல் அதிருப்தி கொண்டார். அஜய்க்கு அங்கு நிற்பதே முள் மேல் போல் இருந்தது. கடினப்பட்டு நின்றான். சார் கொஞ்சம் நிதானமாக இருங்க, நாங்கள் உங்களுக்காக தான் பேசுகிறோம், எத்தனை நாளைக்கு நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டார் எம்பி. நான் அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் என பலராம் சொல்ல அஜய்க்கு இது அதிர்ச்சி. தாராளமாக பண்ணுங்க, அதுக்கு முன்னே இதை முழுசாக முடிச்சிடுங்க, சேனாதிபதி பற்றி எனக்கு தெரியும், எங்கே வேணும்னாலும் அவர் வந்து நிற்பார். என்னை பயமுறுத்துறீங்க நீங்கள்? சார் அவங்க பேச கூப்பிடுறாங்க, பேசட்டும், உங்களுக்கு வேணான்னா நீங்களும் உங்கள் மகளும் உங்கள் முடிவில் உறுதியாக நில்லுங்க, பாக்கியை நாங்கள் பார்த்துக்கிறோம், இதுக்கு மேலே எங்களால் வேற எதுவும் செய்ய முடியாது என்றார் எம்பி கராராக.
பலராமுக்கு வேறு வழியும் இல்லை. எப்படி இருந்தாலும் இது தீர்க்க வேண்டியதுதான். அதை இவர்கள் வைத்து இன்றே செய்துவிடலாம் என்று முடிவெடுத்தார். அவர் மறந்தது தாரணியை பற்றி, அவள் மனது பற்றி, சேனாதிபதி பற்றி. தொடரும்.